வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஜூஸியான கோதுமை ஸ்வீட் ரொம்பவே எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாகவே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். பாருங்கள், நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது நம்ம உருண்டைங்களாம் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இப்போது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப கொதிச்சா சர்க்கரையாகிடும். அதனால் ஒரு கம்பி பதமே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் எடுத்து வச்ச உருண்டைகளை சப்பாத்தி கல்லில் மாவு திரட்டி நான் சப்பாத்திக்கெலாம் போட்டு எடுத்துக்க போகிறேன். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். சப்பாத்தி மாவு கூட நம்ம ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்பவே 10 நிமிஷம். யாருன்னா கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இது செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்லா திரட்டியாச்சு. இதே போல் நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்ன ஷேப்பில் எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஷேப்பை அப்படியே கூட டேரெக்டாக செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் இல்லை டால்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா பக்கமே நல்லா தடவி எடுத்துக்கிறேன். எல்லா பக்கமும் தடவியாச்சு. பாருங்கள், இது போல் நீங்கள் ஒரு பக்கம் மடிச்சுட்டு இன்னொரு பக்கம் இது போல் மடித்து எடுத்துக்கோங்க. எல்லாம் ட்ரையாங்கிள் ஷேப் மடித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ண வேணாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இதே போல் நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்திகளை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா செவந்து வந்துட்டு இருக்கு. நல்லா லேயராக நம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை பாகுல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் தான் ஊறணும். இப்போது நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே இந்த சர்க்கரை பாகில் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ஜூஸியான கோதுமை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்